இருக்கிற யார்கிட்டயாவது உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒற்றை முதலாளி கொடுக்கிற கல்வியின் தரத்தை இத்தனை கோடி மக்களால் நீங்கள் எல்லாம் வாக்கு செலுத்தி நிறுவுகிற அரசால் கொடுக்க முடியாதா என்ற கேள்வி உங்களுக்கு எழ வேண்டுமா வேண்டாம்? எதுக்கு அப்ப அந்த அரசு இருக்கு? எதுக்கு இருக்கு? உலகில் எல்லா நாடுகளும் இப்படித்தான் கல்வியை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன நாடு சென்னையில் பாதி தான் இருக்கும். சரியாக 45 நிமிடத்தில் சிங்கப்பூரை சுற்றி வந்துடலாம். அந்த நாட்டில் என் பசி இல்லை, பஞ்சம் இல்லை. அந்த நாட்டில் என் ஏழ்மை வறுமை இல்லை. அந்த நாட்டில் என் கொலை கொள்ளு கற்பழிப்பு இல்லை. அந்த நாட்டில் என் திருட்டு இல்லை. அந்த நாட்டில் என் வேலை இல்லைன்னு எந்த இளைஞனும் சொல்லலை. ஏன் ஏன் அந்த நாட்டில் என்ன வளம் இருக்கு? வெறும் கடல். உனக்கு என்ன இல்லை? உனக்கு என்ன இல்லை? கடல் இல்லையா? நிலம் இல்லையா? ஆடு இல்லையா? மாடு இல்லையா? வாழை இல்லையா? கரும்பு இல்லையா? தென்னை இல்லையா? பனை இல்லையா? மலை இல்லையா? என்ன இல்லை? எல்லாம் இருக்கு. அறிவு இல்லையா? உழைக்க உடல் ஆற்றல் இல்லை, எல்லாம் இருக்கு. அப்பயா வீடு நிறைய வறுமையும் வயிறு நிறைய பசி இருக்கு. ஏன் இருக்கு? ஏன் இருக்கு? ஏன்னா உன் நிர்வாகத்தில் ஊழல் லஞ்சம் நிறைந்து இருக்கு. அதனால எதுவும் உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதான் இங்க இருக்க பிரச்சனை. இந்த சின்ன நாடு சிங்கப்பூர் கல்வியில எஜுகேஷன் ஸ்டாண்டர்டில் கல்வியில முதல் இடத்துல பின்லாந்து, 2வது இடத்துல தென்கொரியாவும், 3வது இடத்துல சிங்கப்பூர் இருக்கான். இவ்வளவுதான் இருப்பான் நாடு. உலக தரத்துல 3வது இடத்துல இருக்கான் கல்வி மருத்துவத்துல. நீ எங்க இருக்க? எங்க இருக்க? ஏன் உன்னால கொடுக்க முடியல? சிங்கப்பூர் கொடுக்கறத. அங்க ஒரு தலைவன் வந்தான். அவருக்கு ஒரு கனவு இருந்தது, என் நாட்டை சிறந்த நாடாக மாற்றி படைக்கணும். ஊழல் லஞ்சம் இல்லாத நாடாக, பசி பஞ்சம் இல்லாத நாடாக, கொலை கொள்ளை இல்லாத நாடாக, சிறந்த நாடாக படைக்கணும்னு அவன் நினைச்சான். லீ குவான் யூ ஒரு புரட்சியாளன் வந்தான். அவன் கேட்குறான் தன் நாட்டு மக்கள்கிட்ட, வெள்ளக்காரன் நம்மளெல்லாம் அடிமைப்படுத்த ஆளும்போது மலேசியா சிங்கப்பூர் இந்த 2 நாட்டு நிலப்பரப்பையும் அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ் வச்சிருந்தான், தீண்டப்படாத நகரங்கள்னு வச்சிருந்தான். இன்னைக்கு சாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியாங்கிறோம். அழகான எழிலார்ந்த நகரங்களா சிங்கப்பூரும் மலேசியாவும் இருக்கு. நம்ம நாட்டில் எல்லா வளமும் இருந்து பெரும்பாலான இளைஞர்கள் சிங்கப்பூர் மலேசியாவில் தான் வேலை பார்க்குறான். உன்னால ஏன் அந்த வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல? உனக்கு நோக்கம் இல்லை. அவனுக்கு நோக்கம் இருந்தது. அவன் பேசுறான் மக்கள்கிட்ட, ஒன்லி 10 இயர்ஸ் கொடு, 10 இயர்ஸ் என் கையில் கொடு. 1000 ஆண்டுகள் கழித்தும் என் நாட்டை எல்லா நாடுகளும் புகழ்கிற உயரத்தில் கொண்டு வைக்கிறேன். இன்னைக்கு லீ குவான் யூ செத்து போயிட்டான், பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இங்க சென்னையிலிருந்து சீமான்னு ஒரு மகன் அவனை புகழ்றான். அவன் ஒண்ணு வச்சுட்டான். ஏன்? அவனுக்கு விஷன், அவனுக்கு ஒரு எய்ம், அவனுக்கு ஒரு டார்கெட், அவனுக்கு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு, அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. அவன் என்ன சொல்றான்? என்னோட எய்ம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் அல்ல, நெக்ஸ்ட் ஜெனரேஷன். என்னோட டார்கெட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதான் ஓமா என்ன சொல்ற மாத்தி சொல்றேன். உங்க பிள்ளை எப்படி சொல்றேன்? அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். எப்படி வந்தவன அடுத்த தேர்தல், பெண்கள் வாக்க வாங்கணும். அப்ப மகளிர் உரிமை தொகை 1000. அப்புறம் என்ன? இளைஞர்கள் வாக்க வாங்கணும். தமிழ் மகன் 1000. பெண்கள், இளம் பெண்கள் வாக்கு புதுமை பெண் 1000. 1000 ரூபாய்க்கு கையேந்திரவில்லை புதுமை பெண். 1000 ரூபாய்க்கு கையேந்த வைக்கிறதில்லை புதுமை பெண். அப்பாவையோ அண்ணன்